டாஸ்மாகும் தாவேகாவும் ஒண்ணுதான், ரெண்டையும் நம்பி போனால் சாவுதான். சீமான் அதிரடி பேச்சு. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை வழிநடத்தும் தகுதி இபிஎஸ்க்கு இல்லை என்று விமர்சனம் செய்த விஜய்க்கு அதிமுகவும் ஆதரவு கொடுக்கிறது. ஒருவேளை விஜய் கூட்டணிக்கு வரவில்லை என்றால் இவர்கள் பேசியதை திரும்ப பெறுவார்களா? தமிழ்நாட்டில் ஒரு புறம் குடித்தே சாகிறான், மற்றொரு பக்கம் கூத்தாடியை பார்த்து சாகிறான் என டாஸ்மார்க்குடன் தாவேகா தலைவர் விஜயை ஒப்பிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமாக பேசியுள்ளார். பாசிச கட்சி என்று விமர்சித்த விஜயை கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக முயற்சிக்கிறது. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை வழிநடத்தும் தகுதி இபிஎஸ்க்கு இல்லை என்று விமர்சனம் செய்த விஜய்க்கு அதிமுகவும் ஆதரவு கொடுக்கிறது. ஒருவேளை விஜய் கூட்டணிக்கு வரவில்லை என்றால் இவர்கள் பேசியதை திரும்ப பெறுவார்களா? இன்றைக்கு மக்களின் பிரச்சனையை, மக்களின் வலியை இதயத்திலிருந்து மொழியாக எடுத்து பேச தெரியாதவன் எப்படிடா இந்த நிலத்துல தலைவனாக இருக்க முடியும்? ஒருவர் துண்டு சீட்டு, மீதி 3 பேரும் முழு சீட்டு. இளமை புகுந்தது என்றால் இன்மை புகுந்து என்று வாசிப்பவர் ஒருவர். இன்னொருத்தன் வந்திருக்கிறான், நம்முடன் பிறந்தவன், பின்னால் இருந்து பேப்பர் எடுக்கிறான். மண்ணரிப்பு என்றால் மீன் அரிப்பா என்கிறான். நீடாமங்கலமா என்றால் பீடாமங்கலம் என்று வாசிக்கிறான். வடிவேலு சொல்வது போல் பாரதி ராஜாவா பாரதியாரா, அவரே கன்ஃபியூசன் ஆகிவிட்டார் என்பது போல நாமக்கல் வரவில்லை, சென்னை மாகாணம் வரவில்லை, மாகாணம் ஆகிவிடுகிறது. ஆனால் இன்று மட்டும் தெரிந்துவிட்டது, வசமாக சிக்கிக் கொண்டோம் என்பது மட்டும் தெரிகிறது. காலம் காலமாக வஞ்சித்து வீழ்த்தி ஏமாற்றி வருகிறார்கள். எதையாவது திராவிடர்களிடம் போய் பேசுங்கள், பக்கத்து வீட்டு மாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்கிறது என்று சொல்லுங்கள். இவர்கள் பெரியார்தான் அதற்கு காரணம் என்பார்கள். ஒரு புறம் அக்காவுக்கு ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகள் பிறந்தது என்றால் அதற்கும் பெரியார்தான் காரணம் என்பார்கள். நாம் என்னவோ அம்மனமாக தெரிந்தது போல் அவர்கள் வந்துதான் கோபனம் கட்டி விட்டது போல் பேசுவார்கள். ஐயா ராமசாமி என்கிற பெரியார் உட்கார்ந்து இருக்கிற பொழுது பக்கத்துல பேரறிஞர் அண்ணா இருந்தார். 2 MA முதுகலை பட்டம் பெற்றவர் அன்பழகன். நெடுஞ்செழியன் முதுகலை படித்துவிட்டு ஆக சிறந்த அறிவாளிகள் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களை யார் படிக்க வைத்தது என கேள்வி எழுப்பியுள்ளார் சீமான். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும், நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.